வாங்க நம்ம ராசாத்திங்களை போய் மீட் பண்ணலாமா? வயசானவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக வரணும். அதுங்களும் ஒரு சின்ன தொழில் செய்து முன்னுக்கு வரணும். நம்ம கை கால் நல்லா இருக்கிறதுக்கும் முன்னுக்கு வரணும். நாங்களும் சிங்கிள் பேரண்ட்டு தான். அவங்க இறந்து 13 வருஷம் ஆகுது. எனக்கு இந்த வேலை தான் கை கொடுக்குது. 6 வருஷத்துக்கு முன்னே இந்த தொழில் எடுத்துனேன். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னே எனக்கு கண் பார்வை இல்லாத குழந்தை ஒன்று இருந்தது. 18 வயசு வெள்ளியும் அது இறந்துச்சு. அதுக்கு முன்னே சாப்பாட்டுக்கு வறுமையான குடும்பம் இருந்தேன். செத்துட்டுக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு இந்த ஊர்ல வந்தேன். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றோம், எவ்வளோ அது கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். போட்டுக்கலாம் ஈஸியா. இந்த ஃபிட் பண்றதே இவ்வளோ கஷ்டம்தான். ஒரு ஜென்ட்ஸ் பண்ண வேலை இதெல்லாம் நாங்கள் லேடிஸ் பண்றோம். போது நாம தான் பெட்ரோல் பாஸ்டா போகிறத வச்சு அவங்க பாஸ்டா போகுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க, நாங்கள் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி அந்த நேரத்தில் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா வேணும்னா இதுதான். இதை நம்பி தான் என் பசங்களை நான் படிக்க வைக்கிறேன். ஒரு தனியாக இருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பசங்க படித்து வேலைக்கு போகணும். அதுங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். ஃபஸ்ட்டு மெயினாக பாதுகாப்பு வேணும். இது எனக்கு கடவுள் மாதிரி இந்த வேலை எனக்கு நான் பிடிச்சி தான் செய்கிறேன். எங்கள் பையன் ஃபீஸ்க்காக காலேஜ் படிக்கிறான், ஃபீஸ்க்காக நாங்கள் வேலை செய்கிறோம். நல்லா படிக்கணும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். ஆனால் முடியல. எங்கள் அப்பாச்சி வேலை இருந்ததுனால இந்த வேலை கற்றுக்கினேன். வீட்டு வேலை எல்லா வேலையும் பார்த்து தான் இதை கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு, நம்ம எப்படி பழகுது இந்த குழந்தை வச்சுக்கணுன்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் விட்டு ஓடிட்டாரு. அந்த குழந்தையும் செத்துச்சு. எப்படி கஷ்டன்றதே தெரியல. சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணி பண்றீங்களா இந்த ஃபீல்டுல? இப்போ எனக்கு எந்த கஷ்டம் எந்த குறையும் இல்லை, சந்தோஷமாங்கிறேன். ஆனால் ஒருத்தர் போட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்ல அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? என்ன ஆகணும்னு நினைச்சீங்க சின்ன வயசுல? நான் ஒண்ணுமே படிக்கலையா. படிச்சிருந்தா என்ன ஆகுறது? எதனா ஒரு வேலை தான் செய்யணும். நிறைய ஃபீல்ட்ல பொண்ணுங்களா வேலை செய்யறாங்க, ஃபிளைட் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க. அதெல்லாம் அவ்வளோ இதுலாம் இல்லடியா சவரம். நீங்க செய்யற வேலை கௌரவமான வேலை தான் அப்படின்ற. ஆமா. வாடி ராசாத்தி. வாடி ராசாத்தி. வாடி ராசாத்தி. வாடி ராசாத்தி. வாடி ராசாத்தி. வாடி ராசாத்தி.